இன்னைக்கு மனிதர்களை பார்ப்பீங்கன்னா ஒரு ஆபத்தான நேரத்துல கைவிட்டு போயிடுவாங்க. ஆனா இங்க வசனம் சொல்லுது, ஆபத்தான வேளையில ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்ற, ரட்சிக்க, பாதுகாக்க அவர் போதுமானவர். கூடவே இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு அவரு ஒரு நல்லவராக இருக்கிறார். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. ஆண்டவரை, ஆபத்தான வேளையில உங்களை நோக்கி நான் கூப்பிட்டனே, நீங்க அந்த சமயம் பார்த்து என்னை காலவாரி விட்டுட்டீங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை ஒரு நாளும் சொல்ல அவசியமே கிடையாது. இங்கே வசனம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவப்பான்னு சொல்றாரு. அவர் நமக்கு ஒரு உரிமைய, ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. ஆபத்து காலத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவ அப்படின்றார். ஆனா நீ ஸ்தோத்திர பலியிட்டு என்னை கூப்பிடுன்றார் கர்த்தர். ஆபத்து காலத்துல நாம வசனம் சொல்லுது, நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவன். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்கள் அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு வருது. தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லாரு. நெருக்கம், நீதிமானோ நெருக்கத்தினின்று நீங்குவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கவனிங்க, யாக்கோபின் தேவனை நம்ம எப்ப உயர்ந்த அடைக்கலமா வைத்துக் கொள்ளுகிறோமோ அப்பொழுது நாம் ஆபத்தை கண்டு, தீமையை கண்டு நாம் அஞ்ச வேண்டிய, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.